சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், நாளைக்கு இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டுக்கு அதாவது பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக எல்லோரும் வராங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது ஜானுமா இதெல்லாம் நீங்கள் சொல்லவும் வேணும், அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்படிங்கும்போது சரி நம்ம அதாவது வேலை செய்கிறதுக்காக நம்ம ஆஃபீஸ்லேருந்தே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன், அது யாரெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நீ பார்த்துக்க. அப்படிங்கும்போது சரி நான் அதை பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா பிரகாஷை தான் காட்டுறாங்க. பிரகாஷ் அவங்க ஏதோ யோசனையோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கணேஷ் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரவும் உடனே மச்சான் இருந்தாங்க, இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடனே அவங்க கணேஷ் சொல்கிறாங்க, இப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன மச்சான் நான் உங்களுக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், அம்மா நீங்கள் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது ஐயோ இவன் ரொம்ப யோசனை பண்ணி கடைசியில் நம்மளை கண்டுபிடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதில் என்ன யோசிக்க வேண்டியது இருக்குது, உங்கள் நிலைமைக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, அந்த செல்வரத்னம் தானே. அப்படிங்கும்போது இங்கே பாருங்க மச்சான், அப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, செல்வரத்னம் எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும், அதனால அவன் காரணம் கிடையாது. அப்படிங்கும்போது இது என்னது, இவனை பற்றி இவர் ரொம்ப நல்ல அபிப்பிராயமாக நினச்சிட்டு இருக்கிறா, இப்படி நினச்சாக்கி அப்புறமா நம்ம நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் நினைக்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, மச்சான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரிக்கும் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லவனாக தான் இருந்தான், ஆனால் நல்லவனாக வேஷம் போட்டிருக்கிறான், ஆனால் உங்களுடைய நிலைமைக்கு அவன் தான் காரணம், உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மறந்து போனதுனால தான் உங்களுக்கு அவனை பற்றினா சுயரூபம் உங்களுக்கு தெரியாமல் போச்சுது, அவன் கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறான். அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க பிரகாஷ் கணேஷ் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாருங்க இன்னும் அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க. அப்படிங்கவும் உடனே கணேஷும் சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே பிரகாஷ் நினைக்கிறாங்க, என் தங்கச்சி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய நிலைமைக்கு யார் காரணங்கிற உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சி அம்மா கிட்ட நான் ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என் தங்கச்சியை அம்மா ஏற்றுப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளேயும் வரவழைச்சிருவாங்க, அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அப்படிங்கவும் ஓஹோ இந்த அளவுக்கு நீ திட்டம் போட்டுட்டு இருக்கிறியா, அது நடத்தி விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் நினச்சிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் எல்லாமே ஜானுமா ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிபி வராங்க. வந்ததுமே தமிழ் பிசினஸ்காரங்களாம் வராங்களா, அவங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் சின்ன மிஸ்டேக் இருக்குது. அப்படிங்கும்போது இல்லை நான் அது போட்டு பார்க்கும்போது சரியாக தானே இருந்துச்சு. அப்படிங்கும்போது அப்படியா, அப்போ நீ கொஞ்சம் வாங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழை அழைச்சிட்டு போகவும் இது ஜானு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிபி இப்போ எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் சின்ன சந்தேகம் டவுட்டுன்னு எதுவும் வந்தாலும் சரி தான், ஆனால் அவன் தமிழ்கிட்ட அவன் இந்த மாதிரிக்கு அவன் கேட்டு நடக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் எல்லாத்தையுமே மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஆஃபீஸிலேருந்து எல்லாத்தையும் வேலைக்கு வர சொல்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் அவங்க வர வரைக்கும் அவங்களும் வராங்க. அவங்க கூட பார்த்தோம்னா ஜெயராணியும் வராங்க. அப்போ தமிழ் உடனே ஜெயராணியை பார்த்து ஐயோ அம்மா இதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியடையவும் அப்போ அவங்க கூட வந்திருக்க லேடிங்கள்கிட்ட எல்லாம் தமிழ் நீங்கள் போங்க, அந்த சாதனை எல்லாம் அங்கே தான் இருக்குது, நீங்கள் வேலையை பாருங்க. அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜெயராணியை தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா அங்கே வான்னு சொல்லிட்டு உங்கள் தனியாக அழைச்சிட்டு போகவும் என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நீ எதுக்காகம்மா அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது என்ன தமிழ் பிஸ்னஸ்காரங்களாம் அங்கே வராங்க, அதனால சமையல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வர சொன்னாங்க, நானும் அப்படிங்கும்போது அம்மா இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒன்று நான் வர சொல்லலையே, நீ எதுக்காக அங்கே அப்படிங்கும்போது என்ன தமிழ் சொல்லிகிட்டு இருக்கிற, என்னை வர சொன்னனால தான் நான் கிளம்பி அப்படிங்கும்போது இங்கே பாருமா இது எல்லாமே கெட்டு போயிடும், நீ எதுக்காக இங்கே இப்போ எனக்கு தெரியாதா, அப்படி நான் வர சொல்கிறதா இருந்தால் நானே உங்கள்கிட்ட கூப்பிட்ருப்போம்ல, ஆனால் நான் சொல்லாமல் நீ எதுக்காக வந்தேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து செஞ்சிட்ருக்கிறேன், இப்போ ஒன்று இந்த நிலமையில் ஜானுமா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அப்புறமா அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடக்க ஆரம்பிச்சிடும், தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிப்போம். அப்படிங்கவும் பிரகாஷ் வராங்க. தமிழ் நான் தான் ஜெயராணியை வரவழைச்சிருக்கிறேன். அப்படிங்கவும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக அம்மா அங்கே வரவழைச்சிருக்கிறீங்க, இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை தான் ஏற்படும், அம்மா அங்கேருந்து கிளம்பி போகட்டும். அப்படிங்கும்போது எங்கள் பாரு தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாம் யோசனை
பண்ணி தான் ஜெயராணி இங்கே வரவழைச்சிருக்கிறேன். ஜெயராணி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கனால என்ன பிரயோஜனம், அம்மாவும் அவளும் வந்து பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து அம்மாவுக்கு அவளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு மாற ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது மாமா கண்டிப்பாக ஜானுமா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கும்போது, இங்கே பாரு தமிழ், ஒன்றை விட எங்கள் அம்மாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்கும் என்ன செஞ்சால் பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும், ஜெயராணி நீ போ, வந்த வேலையை போய் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும், உடனே ஜெயராணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ தமிழ் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னம்மா இப்படி அவசரப்பட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், எங்கே நடக்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லவும், தமிழும் ஆனாலும் பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜெயராணி வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் காய்கறியெல்லாம் வந்து கூட உள்ளவங்க கட் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ ஜெயராணி வந்து என்னது இப்படிலாம் கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு செய்யணும் அப்படிங்கவும், பாரு என்னமோ இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரிக்கெல்லாம் விழுந்து விழுந்து இந்த மாதிரிக்கு பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட உள்ளவங்க எல்லாரும் ஜெயராணியை பற்றி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கணேஷ் அங்கே வராங்க. வந்ததுமே இவன் இதுக்காக இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணி போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜெயராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன இங்கே வந்து வேலை செய்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எப்படியா உன்னை பாரு இப்போ நான் என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அமுதா கிட்ட போய் கணேஷ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஜெயராணியை இங்கே வரவழைச்சிருக்கிறாங்க. இது போகிற போக்க பார்த்தாக்கி கூடிய சீக்கிரத்திலேயே அம்மாவும் பொண்ணு ஒன்று செஞ்சிருவாங்க போலுக்கு, இது நடக்க விடக்கூடாது அப்படிங்கவும், இப்போ நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்கள் பாரு அமுதா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ சொல்லுவியா அப்படிங்கும்போது உடனே அமுதாவுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. அப்போ மீனா காதுபட கணேஷும் அமுதாவும் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மீனா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து கணேஷ் வந்து அமுதா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு அமுதா என் தங்கச்சி தான் அடுத்து ஜானுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் தான் வரணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் அவள் கூட இத்தனை வருஷமாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே நடக்கிறத நான் பார்க்கும்போது என் தங்கச்சியை கடைசியில் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருவா போலுக்கு அந்த தமிழ். ஏன்னா இப்போ பாரு ஜெயராணியும் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கிறா. ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் இருந்தா, இப்போ என்னென்னா வீடு வரைக்கும் வந்துட்டா. இப்படியே போனாக்கி ஜெயராணியும் கடைசியில் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவா. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த தமிழ் தான். கடைசியில் என் தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கடைசியில் நம்ம மீனா தான் பாவம், அவள் இத்தனை வருஷமாக அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. இப்போ தான் அவள் புருஷனே வந்து குணமாகி வந்திருக்கிறாரு. அவள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறா. ஏதோ இன்னுமோல தான் வந்து அவள் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி நினச்சி பார்த்தோம்னா, இப்போ என்னென்னா அந்த ஜெயராணி இங்கே வந்துட்டால, அவ்வளோதான் மீனாவோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை வந்து மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே ஜெயராணி இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஜெயராணி அங்கே பார்க்கவும், அப்போ கணேஷ் உடனே அமுதா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சொன்னது எல்லாத்தையும் மீனா கேட்டுக்கிட்டு இப்போ ஜெயராணியை பாரு இங்கேருந்து அனுப்பி விட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ மீனா கோவத்தோட நேராக ஜானுமா கிட்ட வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், ஜானுவும் அங்கே வராங்க. வந்ததுமே ஜெயராணி வேலை செய்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் இவ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா நான் இவங்களன்னு சொல்லி வர சொல்லலை, நம்ம ஆஃபீஸில் இருந்து தான் வர சொன்னேன், ஆனால் இவங்களும் வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நீ திட்டம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்தது தமிழ் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க பிஸ்னஸ் விஷயமா பற்றி அவங்களாம் பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இதனால வந்து நம்ம பிஸ்னஸ் தான் பாதிக்கப்படும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானும் மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா கொஞ்சம் அமைதியாக அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே வந்து விளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணேஷ் வேணும்னே பார்த்தோம்னா ரசத்தை கீழே கொட்டியிருந்தாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிற, இதுதான் நீ பரிமாறக்கூடிய லட்சணமா, ஒழுங்கா இதை தொட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜெயராணி துடைக்கிறதுக்காக போகும்போது அப்போ பார்த்தோம்னா ஜானு வந்து தடுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம ஆபீஸில் வேலை பார்க்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுய கௌரவம் அவங்களுக்குன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெயராணி நம்ம ஆபீஸில் ஒரு போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அப்படிப்பட்டவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பிரகாஷ் வந்து தமிழை பட்டு சிரிக்கவும் தமிழும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழும் பிரகாஷும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜானு வந்துருந்தாங்க. என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போதே, அப்போ ஜெயராணி ஓடோடி வந்து அவங்க அம்மாவை கெட்டிப்பிடிச்சு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறது கிளம்ப எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கவும், அப்போ உடனே பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா ஜெயராணிக்கு செல்வரத்னத்துக்கு நான் தாம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாதுமா அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க பிரகாஷ் சொல்கிறாங்க, ஜெயராணி இனிமேல் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே ஜானும் வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்படியா சரி அவள் நம்ம கூட இருக்கணும்னா ஒரு கண்டிஷன், அதாவது அவள் புருஷனை வந்து அவள் தலை மொழிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜெயராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மீனாவும் கணேஷ் இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் போலுக்கு, இவங்க பார்த்தியா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஜெயராணியை நம்ம வீட்டுக்கே வந்து வரவழைக்கிறதுக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. அந்த ஜெயராணி இதுக்காக தானே காத்துட்டு இருந்தா, அவளுக்கு இதெல்லாம் அசால்ட்டு, இந்த சொத்தை
சொத்தை அடையிறதுக்காக தானே திரும்பவும் வந்தா, அதனால தன்னுடைய புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருவா. ஆக மொத்தத்தில் நம்ம நினச்சது வந்து எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. எல்லாமே வந்து பாரு, அம்மாவை பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டாங்க, இன்னும் அவ்வளோதான் உன்னுடைய கதி அப்படிங்கவும் அடுத்தது மீனா ஆவேசமான ஒரு முடிவெடுக்கிறாங்க. அத்தை, நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஜெயராணியே, அப்போ நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சம்மதிச்சிட்டீங்க, உங்கள் பொண்ணாவை ஏற்றுக்கிட்டீங்க. இன்னும் எனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை, நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தோம்னா அவங்க வந்து சூட்கேஸில் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பி வராங்க. இதை பார்த்ததுமே வந்து ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த, அதான் நீங்கள் எல்லாரும் ஒன்று செஞ்சிட்டீங்களா, இன்னும் எனக்கு என்ன வேலை இருக்குது, நானும் என் புருஷனும் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கவும் பிரகாஷ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ தமிழும் வந்து, அத்தை நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படிங்கவும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் ஜானு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.